அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமியர்களை, அல்லாஹுவை ஒருவனாக ஏற்று வாழ்கின்ற மக்களை எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவை அத்தனைகளிலும் முறையான வழிகாட்டல்களை இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் செய்து வருகிறார். வழி தெரியாமல் ஒரு மூமின் இந்த உலகத்தில் எந்த தலைப்பிலும் கால் வைத்து விடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் எங்களுக்கு இருக்கிறது. அவ்வாறான உன்னதமான ஒரு சமூகம்தான் முஸ்லிம்களாகிய நாங்கள். எங்களுடைய நடத்தைகள் என்பது எப்போதும் ஏனைய மனிதர்களுடைய நடத்தைகள் போன்று மாறிவிடக்கூடாது. எங்களுடைய கதைகளும் பேச்சுகளும் எங்களுடைய எண்ணங்களும் ஒரு நாட்டில் வாழ்கின்ற ஏனைய மனிதர்களுடைய கதைகளை போன்று, ஏனைய மனிதர்களுடைய செயற்பாடுகளை போன்று அமைந்து விடக்கூடாது. நாங்கள் தனிப்பட்ட முன்மாதிரி மனிதர்கள். எங்களுடைய வாழ்வு இந்த உலகத்தை படைத்த அல்லாஹுடைய பராமரிப்பில் இருக்கிறது. அல்லாஹ் எங்களை பராமரிக்கிறான். வழிகாட்டலின் ஏற்பாடுகளை இந்த உலகத்தில் எங்களுக்கு அவன் செய்து தந்திருக்கிறான். மற்ற மனிதர்களை போன்று வழி தெரியாதவர்கள் நாங்கள் கிடையாது. எனவே இந்த உலகத்தில் ஏனைய மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அது போன்று நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது. தற்போதைய சூழ்நிலைகளில் நாங்கள் ஆழமான ஒரு நம்பிக்கையை வளர்த்துவிட வேண்டிய ஒரு கட்டாயமான தேவையில் இருக்கின்றோம். அதுதான் இந்த நாட்டில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய கள நிலவரம். புதிய ஆட்சியின் மாற்றத்தினால் எல்லா மனிதர்களும் ஏனைய சகோதரர்கள் பேசுகின்ற பேச்சை, அதே நம்பிக்கையை ஒரு முஸ்லிம் தன்னுடைய மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி முஸ்லிம்களுடைய அகீதாவை, நம்பிக்கையை பாதிக்காத பல விடயங்களை, பல வழிகாட்டல்களை சஹாபாக்களுக்கு செய்து கொண்டேதான் இருப்பார்கள். அல் குர்ஆனிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையை பற்றி பேசுகிறான். உலகத்தில் எந்த ஒரு படைப்புகளாலும் எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. இந்த அகீதாவை மீறிய, இந்த இறை நம்பிக்கை மீறிய செயற்பாடுகள், கதைகள், நம்பிக்கைகள் வருவதை இஸ்லாம் ஒரு அபசகுணமாக பார்க்கின்றது. மோசமான வார்த்தை. யாரெல்லாம் படைப்புகளை நம்பிக்கை கொண்டு தங்களுடைய அனைத்தையும் அமைத்துக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய தேவைகளை படைப்புகளிடமே ஒப்படைத்து விடுகிறான். அல்லாஹ்வை நம்பியவர்களை, அல்லாஹ்தான் எங்களை படைத்தவன், எங்களுக்கு சகலதையும் செய்யக்கூடியவன், எங்களுடைய விடயங்களை
திட்டமிட்டு தீர்மானிக்க கூடியவன் என்ற நம்பிக்கையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஹுவ ஹஸ்பு, அந்த அல்லாஹ் மட்டுமே இந்த மனிதர்களுக்கு போதுமானவன். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் சரி, வேறு படைப்புகளினால் அவர்களின் அதிகாரத்தினால் நடப்பது கிடையாது. அனைத்துமே அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய சக்தி. இதுதான் இந்த உலகத்தில் எங்களை இயக்குகிறது, எங்களை பராமரிக்கிறது, எங்களை வாழச் செய்கிறது. எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் இந்த அகீதாவை ஆழமாக எங்களுடைய மனதுகளில் விதைத்து விடுகிறான். இந்த குர்ஆனை மூல நூலாக, குர்ஆனை வாழ்க்கையின் அடிப்படை நூலாக, நபியை தலைவராக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் இதை மீறிய நம்பிக்கையை தன்னுடைய மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படியான பேச்சுக்களை பேசக்கூடாது. நாம் இன்று வலைத்தளங்களிலும் ஏன் பள்ளி வாயல்களில் கூட, பொது சந்தைகள், மனிதர்கள் கூடி கலைகின்ற இடங்களிலெல்லாம் ஒரு அந்நிய மாற்று மத சகோதரர் எப்படி பேசுவாரோ இது மாதிரியாக உலகத்தினுடைய ஆட்சி மாற்றங்களை வைத்து இது நடைபெறும். இனித்தான் எங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது, இனித்தான் நாங்கள் சந்தோஷமாக வாழப் போகிறோம் என்ற கதைகளை, ஈமானுக்கு முரணான பேச்சுக்களை பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். நஊது பில்லாஹி மின்ஹு. இப்படியான கொள்கைகளை விட்டு, இப்படியான கதைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான பேச்சுக்களை ஒரு முஸ்லிம் பேசினால் இந்த பேச்சை அல்லாஹ் பிடித்து விடுகிறான். மனிதர்களை நம்பினால், படைப்புகளை நம்பினால், அவர்களின் நம்பிக்கையில்தான் இவனுடைய உள்ளத்தின் துடிப்பு, நாவின் துடிப்பு, செயற்பாடு எல்லாம் அமைந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய விடயங்கள் எல்லாவற்றையும் மனிதனின் கையில் கொடுத்து விடுகிறான். ஒரு மனிதனால் தன்னுடைய வேலையை கூட அல்லாஹ் நாடாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்படி இருக்கின்ற போது முழு நாட்டு மனிதர்களுடைய ரிஸ்க், அவர்களுடைய தேவை, அவர்களுடைய விஸ்தீரத்தன்மை, இது எல்லாவற்றையும் அல்லாஹ் இவரால் செய்வான் என்ற நம்பிக்கையை செல்லலாம், பேசலாம், அல்லாஹ் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு உறுதியான அகீதாவை உடைக்கக்கூடிய மாதிரியான பேச்சுக்களை, ஈமானை கலட்டுகின்ற பேச்சுக்களை எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் பேசுவதுதான் கவலைக்கிடமான விடயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முற்றாக இதனை மறுக்கிறார். வமை யதவக்கல் அலல்லாஹ், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் எது நடந்தாலும் சரி, முழு உலகத்தின் பலத்தையும் ஆட்சியையும் ஒருவரின் கையில் வழங்கப்பட்டாலும் ஒரு மூமினுடைய நம்பிக்கை அந்த படைப்பு மீது வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், உமைய தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹுதான் எங்களுடைய காரியங்களின் பொறுப்புதாரி என்ற நம்பிக்கை வர வேண்டும். இப்படி இருந்தால் ஃபஹுவ ஹஸ்பு, அவனே போதுமானவன். உலகத்தின் எதுவுமே புதிதாக நடைபெறுவது கிடையாது. இன்றைய மாற்றம் இன்றே நடைபெறுவது கிடையாது. எல்லாம் இந்த அண்டங்கள், சராசரங்கள் படைக்கப்படுவதற்கு முன்னரே அல்லாஹ்வினால் அறியப்பட்டு விட்டது. இதுதான் அல் கலா வல் கதர். ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய கட்டாயமான ஒரு நிபந்தனை.
அல் கலா வல் கதருடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு மனிதனை மூமினாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ் சார்ந்தவன் நான் என்று என்னை அல்லாஹ் தெரிவு செய்ய வேண்டும் என்றால், அவனுடைய 6 நம்பிக்கைகள் கட்டாயம் இருந்தே தீர வேண்டும். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மலக்குமார்கள், ரசூல்மார்கள், வேதங்கள், மறுமையுடைய நம்பிக்கை, கலா கதருடைய நம்பிக்கை. இந்த உலகத்தில் எது நடந்தாலும் சரி, அது அத்தனையும் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி, எங்கட பார்வையில் நல்லதாக விளங்கலாம், எங்களுடைய பார்வையில் அது சிரமமான சிக்கலான ஒரு பிரச்சனையாக கூட விளங்கலாம். எல்லாமே மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. இந்த ஏற்பாடு எப்போது நடந்தது? இன்று நேற்று நடந்ததா, அல்லது உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் நடந்ததா? இல்லை. இதனுடைய ஏற்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் எங்களுக்கு 4 கட்டங்களாக வழங்கப்படுத்துகின்றனர். கலா கதர் என்பது ஒன்று கிடையாது, 4 கட்டங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனை தீர்மானித்திருக்கிறான். இந்த நம்பிக்கை ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்கப்பட வேண்டும். அது இல்லாமல், அந்த கலா கதர் இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் எதையும் செய்துவிட முடியாது. இந்த உலகத்தை, அந்த சராசரங்களை படைப்பதற்கு முன்னர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவெடுக்கின்றான், நான் ஒரு அண்டத்தை, சராசரத்தை, ஒரு உலகத்தை படைக்கப் போகிறேன். முடிவெடுத்த உடனே எப்படி படைக்கப் போகிறேன் என்ற திட்டம் அல்லாஹுடைய அந்த அறிவில் பதிவாகியது. இந்த பதிவுக்கு பேர்தான் கலா கதிர். இந்த பதிவுதான் எப்படி செய்ய போகிறேன் என்ற ஒரு திட்டம் எங்களுடைய மனதில் சில நேரம் வரலாம். நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம், ஒரு தொழிலை நான் செய்ய போகிறேன், அது எப்படி இருக்க வேண்டும் என்ற திட்டம் ஒரு மனிதனுடைய மனதில் வருவது இயல்பு. இந்த மனிதனுடைய எண்ணம் அல்லாஹுடைய எண்ணத்தோடு ஒப்பிடப்பட முடியாதது. ஆனாலும் எங்களுடைய அறிவுக்கு விளங்குவதற்காக நாங்கள் எப்படி ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னர் திட்டம் போடுகிறோமோ, இதே போன்று அல்லாஹுடைய நினைத்தவுடன் எல்லாமே அல்லாஹுடைய அந்த அறிவில் பதிவாகியது. எத்தனை உயிர்களை படைக்கப் போகிறேன், எத்தனை குலங்களை, எத்தனை இனங்களை, எத்தனை நாட்களை, என்னென்ன படைப்புகளை, அவைகளுடைய இயக்கங்கள் என்ன, எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் அவையின் நிலைமைகள் மாறும் என்ற எல்லாமே அல்லாஹுடைய அந்த அறிவில் சொல்லப்பட முடியாத அந்த குறுகிய நேரத்திற்குள் வந்து போனது. இதுதான் நடைபெறும். இதுதான் முதலாவது கதிர், அல்லாஹுடைய திட்டமிடல். இதை தாண்டி எதுவும் நடைபெறாது. கதிர் என்பது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது அது அல்லாஹுடைய அறிவு என்று சொல்கிறான். இன்னல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, உலகத்தின் சகலவிதமான தகவல்களும் அல்லாஹுடைய அறிவில் பதிவாகியது. எதுவும் விடாமல்
எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்களாக இருந்தாலும் அதன் அசைவு கூட அல்லாஹ்வுடைய அறிவில் பதிவாகியது. இதுதான் கதிர். அல்லாஹ்வுடைய அறிவில் பதிவாகிய எதிர்கால நிகழ்வுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். இது இரண்டாவது நடக்கின்றது. முதலாவது அல்லாஹ்வுடைய அந்த இல்மில் அறிவில் பதிவாகியதுதான் நடக்கும். இதுதான் முதலாவது கதிர். இரண்டாவது கதிர் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஸில் வருகிறது, ஒரு பேனையை படைக்கின்றான். அந்த பேனையிடம் சொல்கிறான், உக்துப், நீ எழுது. அந்த பேனை கேட்கின்றது, ரப்பி மாதா அக்துப், என்னுடைய ரப்பே நான் எதை எழுத? இப்போதுதான் அந்த பேனை படைக்கப்பட்டிருக்கிறது. படைத்தவுடன் அல்லாஹ் எழுதச் செல்கிறான். எதை எழுத ரப்பே? ஒரு பேனை, ஒரு மனிதனுடைய கலாக்கதிரை ஒரு பேனையால் எழுத முடியாது. அதை எழுதுகின்ற அறிவு அந்த பேனைக்கு கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய அறிவை திறந்து கொடுக்கின்றான். இதில் மனிதர்களுடைய எல்லா படைப்புகளுடைய கதிர்களும் உலகத்தின் நிலவரங்களும் எழுதப்பட்டிருக்கிறது, பதியப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து எழுது. அது எழுதியது உலகம் படைக்கப்பட்ட ஆரம்பம் முதல் அழிக்கப்பட்டு கியாமத்துடைய நாளின் நிகழ்வு வரை எல்லாவற்றையும் எழுதியது. நபி அவர்கள் சொன்னார்கள், ருஃபிஅத்தில் அக்லாம், எழுதிய பேனைகள் எல்லாம் எழுதி முடிந்து உயர்த்தப்பட்டு விட்டது. வஜஃபத்திஸ் ஸுஹுஃப், எழுதிய அந்த ஏடுகளும் காய்ந்து போய்விட்டது. இதனால் நபி அவர்கள் சொல்ல வரும் விடயம் என்ன? எல்லாமே உலகத்தில் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. எழுதிய விடயம் அழிக்க முடியாமல் காய்ந்தும் விட்டது. ஆகவே மனிதர்களே, உலகத்தின் புதிய நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவிதமான மாற்றத்தையும் தராது. எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் ஆரம்பத்திலேயே திட்டமிடப்பட்டு எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. இதுதான் ஒரு மனிதனுடைய கதிருடைய இரண்டாவது கட்டம். இதற்கு ஒரு மூணாவது கட்டமும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், படைப்புகளை உலகத்தில் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை கூப்பிட்டு அவர்களிடம் மனிதர்களுடைய கலா கதிரை எழுதுமாறு ஒப்படைக்கின்றான். நேரடியாக இந்த ஹதீஸ் மனிதர்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம். கலாக்கதிரை பேனை எழுதியதாக வருகிறது, இதில் மலக்குமார்கள் எழுதியதாக வருகிறது. இதில் குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் ஏற்கனவே சொன்னது போன்று எல்லாமே ஓர்டராக நடைபெறுகிறது. முதலாவது அல்லாஹ்வுடைய திட்டத்தில் பதிந்தவை. இரண்டாவது அந்த பேனை இந்த திட்டத்தை பார்த்து பார்த்து ஏடுகளில் பதிந்தது. இந்த பதியப்பட்ட விடயம் மலக்குமார்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இதனை இனம் இனமாக பிரித்து ஒழுங்குபடுத்தி எழுதுமாறு மலக்குமார்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அவர்கள் மனிதர்களுடைய விடயங்களை தனியாக, மிருகங்களுடைய விடயங்களை தனியாக, பறவைகள் ஏனைய சகலவிதமான விடயங்களையும் தனித்தனியாக பதிவு செய்தார்கள். இது மூணாவது கட்டம். இலகுபடுத்தி இலகுபடுத்தி அத்தனையும் எழுதப்படுகிறது. நபி அவர்கள்
இதற்கு 4வது ஒரு கட்டமும் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதுதான் ஒரு தாயுடைய கருவறையில் ஒரு மனிதன் 40 நாள் இந்திரிய துளியாக இருக்கிறான். அதன் பிறகு சதை கட்டியாக மாற்றம் அடைந்து அடுத்த 40 நாள் இரத்த கட்டியாக, அடுத்த 40 நாள் ஒரு சதை பிண்டமாக, அதன் பிறகு அதனுடைய சதைக்குள் எலும்பு புகுத்தப்படுகிறது. இதன் பிறகுதான் உயிர் ஊதப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த தாயுடைய வயிற்றில் உயிர் ஊதப்படும் நேரம் அல்லாஹ் வானவர்களை அனுப்புகிறான். இந்த வானவர் 4 விடயங்களை அந்த இடத்தில் அந்த மனிதனுடைய வாழ்வில் பிறந்ததன் பிற்பாடு நடைபெற போகும் 4 கட்டாயமான விடயங்களை எழுதுகிறார். அதில் முதலாவது, இந்த உலகத்தில் இந்த பிள்ளை எதையெல்லாம் அனுபவிக்கும், மூச்சு காற்று விடுவது முதல் அந்த உடலுக்குள் செல்லக்கூடியது, அந்த உடலில் இருந்து வெளிவரக்கூடிய வியர்வை முதல் அனைத்தும் எழுதப்படுகிறது. இதை தாண்டி ஒரு மனிதன் 1000 மூச்சு விட வேண்டும் என்று எழுதியிருந்தால் 1001வது மூச்சை விட முடியாது. இரண்டாவது, வஅஜலி, அவனுடைய ஆயுள் அல்லாஹ்வினால் அந்த மலக்கை அனுப்பி எழுதப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், 3வது விடயம், உலகத்தில் அவன் ஒரு சஆதத் நல்ல வாழ்க்கை வாழ்வானா, அல்லாஹ்க்கு பொருத்தமான வாழ்வையை வாழ்வானா, அல்லது ஷகாவத் ஒரு மூதேவித்தனமான வாழ்க்கையை வாழ்வானா. இந்த 4 விடயங்களும் எழுதப்படுகிறது. இது 4வது கட்டம். எல்லாமே ஒரு மனிதனுடைய கதிர் தான். முதலாவது அல்லாஹ்வுடைய அறிவில் பதியப்பட்ட விடயம், இரண்டாவது அதை பேனை பார்த்து எழுதியது, மூன்றாவது மலக்குமார்களால் வகுக்கப்பட்டு எழுதப்பட்டது, 4வது ஒரு மனிதனின் பிறப்புக்கு முன்னர் தாய் வயிற்றில் வைத்து இந்த விடயங்கள் எழுதப்பட்டது. இது எதுவுமே புதிது கிடையாது. ஏற்கனவே உள்ள அல்லாஹ்வுடைய அந்த மனப்பதிவில் உள்ள விடயத்தை தான் திரும்ப திரும்ப புதுப்பித்து புதுப்பித்து உறுதிப்பட எழுதப்பட்டது. இது நாளோடும் முடிவது கிடையாது. அந்த குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து உலகத்தில் பிறந்து விட்டால் அந்த பிறந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் பழைய விடயங்கள் இவனுடைய ஏட்டில் என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது என்று பார்த்து பார்த்து நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கு பேருதான் கவா. பிறப்பதற்கு முன்னர் நடந்தது எல்லாமே கதிர். பிறந்ததன் பிறகு நடைபெறுவது கவா. இது 2ம் தான் அல் கவா வல் கதிர். ஒரு மனிதனுடைய முடிவுகள், ஒரு மனிதனுடைய சகலவிதமான நடவடிக்கைகளும் அல்லாஹ்வினால் திட்டமிடப்பட்டு விட்டது. இது தாண்டி ஒரு மனிதனால் எதையும் செய்ய முடியாது. இந்த கொள்கை ஒரு மூமினுடைய மனதில் ஆழமாக இருக்க வேண்டும். இது தாண்டிய, இதனை உடைக்கக்கூடிய வார்த்தைகளை ஒரு மனிதன் வெளியிட்டு பேசக்கூடாது. அவனுடைய மனதில் அப்படியான நம்பிக்கைகளை வளர்த்துவிடக்கூடாது. அப்படியான செயற்பாடுகளை புரிந்துவிடக்கூடாது. இதுதான் ஈமானினுடைய 6வது அம்சம், அல் கவா வல் கதிர். இதில் இறை திருப்தி காண வேண்டும். நபி அவர்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், நீ எனக்கு எதனையெல்லாம் தெரிவு செய்து எழுதி வைத்திருக்கிறாயோ அதில் திருப்திகரமான மனதை தந்துவிடியா அல்லாஹ்.
அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை தருகிறான் என்றால் நாங்கள் தளர்ந்து போகக்கூடாது. அல்லாஹ்வை கோபிக்கின்ற மனிதர்களாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹ்வை நாங்கள் ஏசுகின்றவர்களாக மாறக்கூடாது. அது எங்களை ஈமானிலிருந்து கலட்டி குஃப்ருடைய இறை நிராகரிப்புடைய வாசலுக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறது. எது நடந்தாலும் சரி அந்த நேரங்களில் பொறுமையோடு, யா அல்லாஹ் நீ எதையெல்லாம் எனக்கு தந்திருக்கிறாயோ அதனை நான் திருப்தியாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நம்பிக்கையை நபி அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய பாசமான உறவுகள் மரணிப்பார்கள். இந்த நேரம் நபி அவர்கள் சொல்வார்கள், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வை மீறி எதையும் பேசிவிடக் கூடாது, பொறுத்திருங்கள், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக உலகத்திலும் இதற்கு நன்மை இருக்கிறது, நாளை மறுமையிலும் நன்மை இருக்கிறது. இதை தாண்டி பேசிவிடக் கூடாது. மனிதனுடைய வாழ்வில் சந்தோஷம் தருகின்ற ஏதாவது நடந்து விட்டால் இந்த சந்தோஷத்தை அவன் வாய்க்கு வந்தபடி மிஞ்சி பேசிவிடக் கூடாது. மனிதர்களை நம்பி அல்லது உலகத்தின் படைப்புகளை அவனது சந்தோஷம் மேலெண்ணமாக கொண்டு விடக்கூடாது. சந்தோஷமான காரியங்கள் நடந்தால் எங்களுடைய ஈமான் சொல்கிறது, எங்களுடைய அகீதா நம்பிக்கை சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். உங்களுக்கு நல்லதை தருபவனும் அவனே, தீயதை தருகின்றவனும் அவனே. எல்லாமே உங்களுடைய பார்வையில் தான் இது தீயது, ஆனால் அவனுடைய பார்வையில் அது நல்லது. அல்லாஹ் மனிதனுக்கு நலவே செய்கிறான். இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மனிதனின் பார்வையில் கெட்டவையாக இருந்தாலும், யா அல்லாஹ் இதனுடைய நலவை கேட்கின்றேன், துஆ செய்வார்கள். உலகத்தில் நாங்கள் துஆ செய்கிற போதும் நபி அவர்கள் அழகான வழிமுறைகளை காண்பித்திருக்கிறார்கள். கலா கதிரை மீறி துஆ செய்யக்கூடாது. சில மனிதர்கள் வாழ்வின் தாங்க முடியாத கட்டங்கள், சோகங்கள் நடந்துவிட்டால் தற்கொலை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை நரகவாதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்திக் கொள்ளாத செயற்பாடு. சிலர் இந்த பொருந்திக் கொள்ளாத எண்ணத்தை வாயால் வெளிப்படுத்துவார்கள், யா அல்லாஹ் என்னுடைய உயிரை பறித்து விடு. கலா கதிருக்கு முரணான வார்த்தை. நபி அவர்கள் தடுத்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படி யாராவது ஒருவர் கஷ்டத்தை உணர்ந்தால் அல்லாஹ்விடம் அழகாக துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லீ. யா அல்லாஹ் உலகத்தில் நான் வாழ்வது நலவென்றால் வாழச் செய்துவிடு. அதை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நாங்கள் முடிவெடுத்து கலா கதிருடைய விடயத்தில் பேசிவிடக் கூடாது. வதவஃபனி மா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ. நான் மரணிப்பதுதான் என்னுடைய கலா கதிருக்கு நல்லது என்று நீ எழுதி வைத்திருந்தால் என்னை மௌத்தாக்கிவிடு. அல்லாஹ்வுடைய கலா கதிரை மிஞ்சி நாங்கள் பேசிவிடக் கூடாது. ஒரு நாள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா துஆ செய்கிறார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம அம்திஅனி பிஸௌஜி ரசூலில்லாஹ் வபி அபி சுஃபியான் வபி அகி முஆவியா. யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை நீ தர வேண்டும். அந்த ஆயுளில் என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹ்வோடு இன்பமான வாழ்வை தர வேண்டும். என்னுடைய தந்தை அபூ சுஃபியானுடன் இன்பமாக வாழும் அந்த சந்தர்ப்பத்தை தர வேண்டும். என்னுடைய சகோதரர் முஆவியா ரலியல்லாஹு அன் அவரோடு நேசம் கொண்டு வாழும் அந்த நீண்ட வாழ்வை தர வேண்டும். நபி அவர்கள் நிறுத்தச் சொன்னார்கள்.
இப்படி துஆ செய்வது தடை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலா கதிரில் ஆயுளின் அளவை தீர்மானித்து விட்டார். அந்த தீர்மானிக்கப்பட்ட ஆயுளை விட கூடுதலாக அல்லாஹ்விடம் கேட்கக்கூடாது. ஆயுளை நீட்டுமாறு துஆ செய்வது தடை. நபி அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள்? ஆயுளில் பரக்கத் செய்து விடு யா அல்லாஹ். பரக்கத்தான வாழ்வு வேற, நீளமான வாழ்வு வேற. நீளமான வாழ்வு சில நேரம் பயனற்றது, சில நேரம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய கூடுதலான கேள்வி கணக்கிற்கு காரணமாக மாறிவிடும், எங்களுடைய தண்டனைக்கு, எங்களுடைய நரகத்திற்கு காரணமாக மாறிவிடும். ஆனால் பரக்கத் செய்யப்பட்ட வாழ்வு என்பது அப்படி அல்ல. சில நேரம் குறைய ஆயுளில் வாழலாம், ஆனால் மரணித்தாலும் காலாகாலமாக பேசப்படுகின்ற ஒரு நல்ல மனிதராக, நல்ல சேவைகளை செய்த ஒரு மனிதராக அல்லாஹ் வாழச் செய்வான். மரணத்திற்கு பின்னரும் இன்று வரை சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய சேவைகள் பேசப்படும். இஸ்லாமிய வரலாற்றில் பல அறிஞர்களை பார்க்கலாம். அவர்கள் எழுதிய அந்த புத்தகங்களை வாசித்துதான் இன்று நாங்கள் மார்க்கத்தை விளங்குகிறோம், அந்த மார்க்கத்தை பேசுகிறோம், அவர்களுடைய பெயரை சொல்கிறோம். இமாம் நவவி அவர்கள் வெறும் 40 சொச்சம் வருஷம்தான் வாழ்ந்தார்கள், ஆனால் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயுளை அல்லாஹ் பரக்கத் செய்கிறார். ஆயுள் நீள்வது கிடையாது, நீட்டுமாறு கலா கதருக்கு எதிராக துஆ செய்வதும் கூடாது. யா அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத் செய்துவிடு, என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்துவிடு, என்னுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய நண்பர்கள், குடும்பம் பரக்கத்திற்கு துஆ கேட்கலாம். இதனை நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் நீளமான வாழ்வை தந்துவிடு என்று அல்லாஹ்வால் எழுதப்பட்ட கலாவை மீறி, கதிரை மீறி ஒருத்தர் துஆ அல்லாஹ்விடமே செய்துவிடக் கூடாது என்றிருக்கும் போது ஒரு மனிதனை நம்பி, அடியார்களை நம்பி எங்களுடைய வாசகங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாது. யாரும் இந்த உலகத்தில் எதையும் மாற்றிவிட முடியாது. அந்த அல்லாஹ்வுடைய உத்தரவு அதுவும் கலா கதிரில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆகவேதான் முஸ்லிம்களாகிய நாங்கள் காபிர்களை போன்று, அந்நிய சகோதரர்களை போன்று வழிமுறை அற்றவர்களாக எங்களுடைய பேச்சுக்களை, நடைமுறைகளை, அகீதா எண்ணங்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்கள் தனிப்பட்டவர்கள், எங்களுடைய வாழ்வுக்கு தனியான வழிகாட்டல், உலகத்தை படைத்தவனின் பராமரிப்புள்ளவர்கள் நாங்களும் அவர்களை போன்று இருந்துவிடக்கூடாது. ஆகவேதான் இந்த கால சூழல்களில் நாங்கள் அல்லாஹுக்கு முரணான, ஈமானுக்கு பொருத்தமற்ற கதைகளை, பேச்சுக்களை சமூகங்களில் காண்கிறோம். இவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த அகீதாவை எங்களுடைய வீடுகளில் உள்ள மனைவிமார்கள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வளர்ந்து விடக்கூடிய பிள்ளைகள் என்று எல்லோருக்கும் நாங்கள் இதனை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. ஆகவேதான் எங்களுடைய ஈமானை, அகீதாவை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரி செய்வானாக, அந்த கொள்கையில் உறுதியை தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனது எல்லா விதமான முடிவுகளையும் திருப்தியாக ஏற்றுக்கொள்வதற்கு அருள் செய்து விடு யா அல்லாஹ். அதன் கூலிகளை இம்மையிலும் நாளை மறுமையிலும் தந்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த அர்த்தங்களை தந்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய உலக வாழ்க்கை